எங்களை விட மாற்றம்னா அதிகமாக செஞ்சு கொடுத்தாதான் மாற்றம். ஒரு திட்டத்தை பேர் அண்ணல் அம்பேத்கர் திட்டம் தான். அது பேரை மாற்றியிருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் உட்கார்ந்துருக்கும் போது ஏன்னா கடந்த 6 முறை இந்த அறிக்கை மீது நான் பட்ஜெட்டில் பேசியிருக்கேன். அது படித்ததை ரிகர்சல் பண்ணுறது இப்போ 7வது முறை நான் பேசுகிறோமோ பட்ஜெட் படிக்கிறோமோ என்ற எண்ணம் இந்த பட்ஜெட் சட்டமன்றத்தில் உட்கார்ந்துருக்கும் போது எங்களுக்கு அந்த உணர்வு ஏற்பட்டது. ஏன்னா உணர்வு ஏற்பட்டது என்றால் மாற்றம் வேண்டும், மாற்றுவோம் என்று கூறி வந்த முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு மாற்றத்தை கொடுப்பேன். எங்களை விட மாற்றம்னா அதிகமாக செஞ்சு கொடுத்தாதான் மாற்றம். நாங்கள் ஒரு குழு பேக்கேஜ் 4000 கொடுத்தா 10,000 கொடுக்கறது என்பது ஒரு மாற்றம். நாங்கள் பொறியியல் மானியம் 50% கொடுத்தோம்னா அது 100% கொடுப்பது மானியம் கொடுக்கறது மாற்றம். ஒரு மாற்றத்துக்கு வருது. புதிய அறிவிப்புகள் ஏதாவது வரும் பார்த்தா அறிவிப்பு ஒன்றும் வரல. அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தால் நான் ஒரு விவசாயியுடைய வயிற்றில் பிறக்க வேண்டும், விவசாய குடும்பத்திலே பிறக்க வேண்டும் என்று ஒரு பேசினா ஒரு டயலாக்கா வசனமா என்பது நீங்கள் முடிவு செய்யணும் பேசினா. ஆக இதெல்லாம் நாம் பேசி ஒரு மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் வரும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே இப்போ ஒரு மாற்றம் நிகழ்ந்து இப்போது ஒரு முதலமைச்சராக பொறுப்பேற்று இப்போ வேளாண் பட்ஜெட் போடுகின்றார்கள். பட்ஜெட்டில் பார்த்தா நாங்கள் படித்த அனைத்து ஸ்கீம் திட்டங்களும் இந்த பட்ஜெட்டு படித்ததெல்லாம் நாங்கள் படித்தது அப்படி தான் இருக்கும். இன்னொன்று பார்த்தா ஒரு அண்ணல் அம்பேத்கர்னு ஒரு ஆதிதிராவிட மக்களை விவசாயிகளை கவர் பண்ணுகின்ற வரையில் ஒரு திட்டத்தை பேர் அண்ணல் அம்பேத்கர் திட்டம் ஒன்று அறிவித்திருக்கிறார்கள். அதை பார்த்து என்னென்னு பார்த்தா அது இந்த திட்டத்திற்கு அதே திட்டம் தான். அது பேரை மாற்றியிருக்கிறார்கள். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அதுக்கு இந்த திட்டம் நாங்கள் அறிவிச்சது அப்படியே இருக்கு, அந்த லைனோட மாறல. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू சார். மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.